தமிழர்கள் நன்றி உள்ளவர்கள் 2000 ரூபாய் கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு. இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை தமிழக வரலாறே பார்த்தது கிடையாது. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கு மோசமா நடந்தது. நாடார் வாக்குகள் திமுகவுக்கு இல்லை, திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்துக்கு இல்லை, திமுக கூட்டணி கட்சியினருக்கு இல்லை. நம்மளுடைய பேருந்துகளை சிறைப்பிடித்து தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை அவர்களுடைய சொந்த சேலைகளை அடித்து ஒட்டக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவில் நடந்திருக்குது. தமிழின் பேச்சு, தமிழின் மூச்சு, தமிழின் வாட்சி அப்படிம்பாங்க. தமிழின் நான் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். நான் திமுக மாநில பொறுப்புல இருக்கிறேன். ஆனா நான் திமுக ஓட்டு போட மாட்டேன். இவர்கள் செய்வது சரியல்ல, திமுக தீய சக்தி அப்படின்னு இன்னைக்கு திருமாவளவன் உள்ளிட்ட அனைவரும் சொல்றது 100% உண்மைங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். அந்த பிராண்டை உடைச்சிட்டு கருணாநிதியை மாத்துறதுக்கான முயற்சி. அதுக்கு முக்தார் போன்ற நபர்களுக்கு மாத சம்பளங்கள் கொடுத்து அவர் இந்த நாய்களை ஏவுவது போல வெறி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முடிவு என்னன்றது யாருக்குமே தெரியல. எங்க போராட்டம்ன்றதுனால இல்லாத போராட்டம், அது ஒரு போராட்டம். இன்னொரு முடிவில்லா போராட்டமாக செவிலியர்கள் போராட்டம். அதாவது தனி மனித உரிமை என்று சொல்றாங்க. ஏதாவது பெண் உரிமை பேசுறாங்க, சமத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசுறாங்களே. ஒரு போராட்டம் நடத்துவதற்கான உரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்துல போய் புக்கை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனா இங்க போராடுறவங்களுக்கான ஒரு அடிப்படை தேவை, பாத்ரூம் போறது கூட விட மாட்டாங்க, பேடு மாத்திரத்துக்கு விடலன்னு சொல்லி சொல்றாங்க. 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு நான் போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கள மேடை வண்டிக்குள்ள ஏத்திட்டு அவங்க போன்ல பேசிட்டு அழறாங்க. இந்த அளவுக்கான விஷயங்கள். ரெண்டாவது, ஊடகங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கிற இந்த பிரச்சனைகளை கேள்வியை வச்சா என்ன சொல்ல முடியும்? அதாவது இது மனித உயிர்களை, குறிப்பா ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய, அரும்பணியை செய்யக்கூடிய செவிலியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்தை தமிழக அரசு தனது மெத்தன போக்கால் தான் கொடுத்த வாக்குறுதியை சரி செய்யாமல் இவர்கள் மீது அடக்குமுறையை பிரயோகிப்பது என்பது எந்த வகையிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மனித நேயம் உள்ள மக்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் முதல் வயதான பெண்மணிகள் வரை கதறி அழுகின்ற காட்சிகள். போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு மீடியா அனுமதி கிடையாது. போராடுறவர்களை குண்டு கட்டாக வேனில் ஏற்றி செல்வது, வேனில் செல்லக்கூடிய தாய்மார்கள் கடுமையாக முதல்வரை ஒருமையில் திட்டிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது அவர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு, உணர்ச்சியின் வெளிப்பாடு. அவர்களுடைய இது வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அப்போலா, மியாட்டு போன்ற மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பல லட்சங்கள் சம்பளம் கொடுத்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி உடல்நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனால் நம்மளை போன்ற ஏழை மக்களுக்கு அரசு மருத்துவமனை தான். அரசு மருத்துவமனைனா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்து அவங்க நல்லா வச்சிருந்தாதான் வரக்கூடிய உடல்நிலை சரியில்லாதவர்களை சரி செய்ய முடியும். ஆனால் இவர்கள் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்பது ஒரு பக்கம். ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் நீங்க வேலைக்கு வர வேண்டாம்னு நெருக்கடி கொடுத்து இது போன்று செய்வது என்பது எந்த வகையில் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிங்கிறது ஒரு மனதின் வழியாக, மக்களின் வழியாக இருக்கிறது. இதை நிறைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுல அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால ஒழிய உங்களுக்கு நிரந்தர தீர்வு நிச்சயம் கிடைக்காது. ஏன்னா 4.5 வருஷத்துல செய்யாததையா இப்ப செஞ்சிட போறாங்க. நீங்கள் போராடுவது வீண், ஏன் நீங்கள் உங்களுடைய உடன்பை வருத்திக் கொள்கிறீர்கள்? அப்படி ஆமா, ஆட்சி மாற்றம் ஒன்றே இதுக்கு தீர்வு. தூய்மை பணியாளர்களா இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டமாக இருக்கலாம், அரசு பணியாளர்கள் போராட்டமா இருக்கலாம், மருத்துவ செவிலியர்கள் போராட்டம். இதுல கவனிக்க வேண்டியதுன்னா அன்புமணி ஐயா மேலாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அதனால அவருக்கு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்ல வர்றதுனால அவர் ஒரு மருத்துவருங்கிறதுனால நம்மளுடைய செவிலியருடைய வேதனைகள், கண்ணீர்கள் உள்ளதெல்லாம் தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில இதை எதிர்த்து போராடுறதுங்கிறது தேவையா அப்படின்றது தான். இவங்க மக்களுடைய நேர்மையான போராட்டத்தையே மதிக்க முடியாத அளவில் தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர் போராட்டங்கள். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாடார் அமைப்புகள்லாம் ஒரு சமூக விரோதி ஒருத்தரை கைது செய்ய சொல்லி 100க்கும் மேற்பட்ட இடத்துல புகார் மனு கொடுத்தும் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை.
அப்ப புகார் காவல் நிலையத்திற்கு நீதிமன்றங்கள் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. அவங்க யாரை கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் கைது பண்ணுவாங்க. உண்மையிலேயே புகார் யார்கிட்ட கொடுக்குறோமோ அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஆணவமான பேச்சு அப்படின்றது உருவாகுது. என்னன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் வெளியில வந்து புதிய செவிலியர் அந்த பணியிடங்கள் உருவாக்கப்படும், 2வது கல்லூரிகள் கட்டப்படும் சொல்றாரு. படிச்சவங்களுக்கே வேலை கொடுக்கல, அவங்க நாங்க போராடுறோம், எங்க கிட்ட வந்து பேசிட்டு வெளியில வந்து கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாம இந்த மாதிரி பேசுறாங்க. ஏற்கனவே சேகர் பாபு மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து தூய்மை பணியாளர்களை கையாண்ட விதம் அப்படிங்கிறது பேசு பொருளாச்சு. ஒரு அமைச்சராக ஆகிவிட்டாலே இந்த அளவுக்கான ஆணவம் வந்து விடுமா? இல்ல, இவர்கள் அமைச்சர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டு நாம தான் நிரந்தர அமைச்சர்கள். திமுக உடைய முதல்வர் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் போன்று ஒரு என்ன சொல்றது, கரிஸ்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க. நாம என்ன செய்தாலும் எது செய்தாலும் நம்மளை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க மாட்டாங்க, கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறதை நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுங்கிற அடிப்படையில் அமைச்சர்கள் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ பொன்முடி தவறு செய்து அவருடைய அமைச்சர் பதவி போச்சு, ஆனா அவருக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வேணாலும் என்ன வேணாலும் தவறு செய்யுங்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம், உங்கள் கூட நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது தான் மறைமுகமாக திமுக தலைமையும் முதல்வர் அவர்களும் செயல்படுறாங்கன்றது தானே. அமைச்சருடைய ஆணவ பேச்சு என்பது தலைமை கண்டுக்கலையா? இதனால தலைமைக்கு திமுகவுக்கு பிரச்சனை வரும்ன்றது அவங்க யோசிக்கலையா? அவங்க அதெல்லாம் யோசிக்கல. அவங்களுடைய ஒரே நோக்கம் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தால் நம்ம வெற்றி பெற்று விடலாம். ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் எப்படி கொடுப்பது, அந்த 2000 ரூபாய் பணத்தை எப்படி யாரிடமிருந்து பெறுவது, அதுக்கு அமைச்சர் வேணும். அதுக்குதான் அமைச்சர்கள். இவ்வளவு ஓட்டுக்கு ஒரு அமைச்சர், ஒரு மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர் சொல்லி உருவாக்கி ஓட்டுக்கு பணத்தை சரியாக கொடுத்து விட்டால் தமிழர்கள் நன்றி உள்ளவர்கள் 2000 ரூபாய் கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது. இது மோசமான ஒரு மெத்தன போக்கு. இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை தமிழக வரலாறே பார்த்தது கிடையாது. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கு மோசமா நடந்தது இல்லை அப்படின்னு பரவலாக பொதுமக்கள் பேசுறாங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு இதுதான் சொன்னாங்களோன்ற மாதிரி தான் இங்க அவர் காலத்துல கூட நாங்க இவ்வளவு கஷ்டப்படலன்ற மாதிரி. இன்னொன்னு பேடு மாத்த கூட அவர் வந்து ஆமா அவர் வந்து அரசு ஊழியர்களை ஓரளவுக்கு அனுசரிச்சு தான் கொண்டு போவாரு முன்னாள் முதல்வர் கலைஞர் பேசுவாரு. ஆமா, இவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம போராட்டமே நீங்க சிட்டிக்குள்ள பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தாண்டி எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கறத பாவம். அது பேடு மாத்த கூட அவகாசம் விடல, பாத்ரூமை பூட்டி வைக்கிறாங்கன்றாங்க. இது என்ன மாதிரியான மென்டல் டார்ச்சர் இது உண்மையிலேயே? இல்ல, அவர்களுடைய நோக்கம் என்பது போராட்டங்கள் நடைபெறக்கூடாது, போராட்டங்கள் நடைபெறுவது வெளியே தெரியக்கூடாது. அப்போ போராட்டம் நடத்துவர்களுக்கு தனி அவர்களுடைய உரிமைகள், சிறுநீர் கழிப்பதற்கு கூட அனுமதி இல்லை, மற்றும் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை கூட செய்ய முடியல அப்படிங்கிறது. பெண்களை குறித்து இவர்கள் நாங்க வந்து என்னது சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு சம உரிமை பேச தமிழ்நாடு, ஆமா தலை குனிந்த தமிழ்நாடுங்கிற மாதிரி இப்ப ஆகி போச்சு. பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குமே அவங்க கவனம் செலுத்தாம ரொம்ப வந்து மக்களை கொடுமைப்படுத்த விஷயம் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய அளவுல வரக்கூடிய தேர்தல் எதிரொலிக்கும். கடந்த அதிமுக தேர்தல தினமும் ஒரு போராட்டம் நடக்கும், அதை பத்தின செய்தி வரும், அதுதான் அன்றைய டிபேட் டாபிக். இத்தனைக்கும் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில போராட்டங்களுக்கு கூட திமுக அரசு அதை வந்து சகித்து கொள்ள முடியாம ஒரு அரச பயங்கரவாதத்தை எடுக்குது அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை? ஊடகம் முழுக்க அவங்க கையில் இருக்கு, ஊடகவியலாளர்கள் முழுக்க அவங்களுடைய புகழ் பாடுவதை தான் இதை பாக்குறாங்க. இன்னமும் அதிமுக என்ன நடக்குது? பாஜக உள்ள வந்துடும், பாசிச பாஜக சக்தி. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மதம்? 5 வருஷம் நீங்க இருந்தீங்களா, நாடாளுமன்றத்துல 40 பேர் இருக்கிறீங்களா, என்ன உரிமையை கேட்டு பெற்றீங்க தமிழ்நாட்டுக்கு? கொடுக்கலன்னா போராடுங்க. எப்படி அங்க நாடாளுமன்றத்துல வளாகத்துல உங்களுக்கு தேவைன்னா மட்டும் போராடுறீங்க, மக்களுக்குன்னா ஒண்ணுமே லெட்டர் எழுதணும்னு சொல்றீங்களே, இது எப்படின்றது? போராட்டங்களை ஏன் இந்த திமுக அரசால சகித்துக் கொள்ள முடியல? இல்ல, போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல நாங்க மட்டும் தான் போராடணும், நாங்க மட்டும்தான் எதிர்கட்சியா இருந்து போராடுவோமே தவிர எங்களுக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். 2வது அவர்களை வந்து நீங்க சொன்ன மாதிரி தனிநபர் தாக்குதல் மாதிரி அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கிறது கூட ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்காத போது கொடுமைப்படுத்துவோம். நீங்க வந்து எங்களை எதிர்த்து போராடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த போராடக்கூடிய செய்திகள் பத்திரிகைகள்லயோ காட்சி ஊடகங்கள்லயோ அதிகமா வர்றதில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் ஆளுங்கட்சியினர் வந்து ஊடக பயங்கரவாதத்தை ஊடகங்களுக்கு எதிராக செய்து வருகிறார்கள் என்பது ஒரு வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இது பேசும் பொருளாக மாறுது அப்படின்னா அதுக்கெல்லாம் சமூக வலைதளங்களும் நவீன தொழில்நுட்பம் தான் காரணமா இருக்கு. அதனால அவர்கள் அதை சமாளிக்க முடியாமல் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, ஒரு இன்ஸ்டால ஒரு செய்தி,
ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி இது வந்தாலே அவங்களால சகிச்சுக்க முடியல. எப்படி வருது, இதை எப்படி தடுத்து நிறுத்துது, அதை பத்தி தான் சிந்திக்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை சரி செய்தால் அவர்கள் எதுக்கு போராட்டத்துக்கு வரப்போகிறார்கள்? மக்கள் பிரச்சனை செய்தால் அதெல்லாம் வாக்கு வங்கியாக மாறும். மக்கள் பிரச்சனை செய்தால் மக்கள் நம்மளை ஆதரிப்பார்கள்ங்கிற விஷயம் கூட தெரியாம ஒரு அடக்குமுறை இதே வேலையை செய்யறதுங்கிறது எந்த வகையில நியாயம்ன்றதுதான் பொதுமக்களோட கேள்வியா இருக்கு. டெய்லி ஒரு படம் வருது, வைப் வித் MKS. அது பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிற அந்த ப்ரோமோலாம் வந்துருக்குது, எப்படி பேசுகிறாரு என்னன்றது. அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு வேற லெவலில் ஒரு வீடியோ ஒன்று வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை பட்டு துண்டு போட்டுட்டு அந்த கீழடி அருங்காட்சியகத்துக்கு பொருணை நான் பண்ணேன், கீழடி அருங்காட்சியகத்துக்கு நான் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாரு. தமிழ்நாடுன்ற பேருந்துல இல்லாதனால வெளி மாநிலங்கள் போனால் அசிங்கமா இருக்கு. அரசு பேருந்துனா என்னடா அரசு அப்படின்னு கேட்கறான். எந்த அரசுடான்னு கேட்கறான். தமிழக அரசு போக்குவரத்து கழகமாவது போட்டு தொலைங்க. ஏன்னா அதுவுமே இல்லையா, எங்க இருக்கிற எல்லாமே அரசு தானே. மொத்தம் 28 29 மாநிலம் 32 மாநில யூனியன் பிரதேசம் சேர்த்துனா வருது. எங்க இருந்தா வர்றீங்க நீங்கன்னு சொல்லி கேட்டு தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. ஆனா தமிழை காப்போம், தமிழ் வெல்லும், என்ன மாதிரியான நாடகம் அது? அதாவது தமிழ்நாடுங்கிற பெயரே அவர்களுக்கு ஒரு உறுத்தலான ஒரு பெயர். தமிழ்நாடு என்பது ஒரு போராட்ட களத்தில் உருவான பெயர். தமிழ்நாடுங்கிற பேரை பாரதியார் காலத்திலும் சொல்லிட்டு இருக்காங்கிறத அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனா தமிழ்நாடு பேர் நாங்க தான் வச்சோம், குழந்தைக்கு பேரே நாங்க தான் வச்சோம் சொல்லி அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பேர் வச்ச தினத்தை தமிழ்நாடு தினமா கொண்டாடுங்கன்னு மாத்தினாங்க. உங்களுக்கு அதுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை பிறந்த தினத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவாங்களா, பேர் வச்ச தினத்துக்கு கொண்டாடுவாங்களாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த வரைக்கும் உச்சகட்டம். இதெல்லாம் பகுத்தறிவின் உச்சகட்டம். பேர் நீங்க என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்குதான் விழா கொண்டாடணும், அது ஒரு அரசே கொண்டாடணுங்கிறதெல்லாம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, ஆணவத்தின் உச்சகட்டம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் நம்மளுடைய பேருந்துகளை சிறைப்பிடித்து தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை அவர்களுடைய சொந்த சேலைகளை அடித்து ஒட்டக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவில் நடந்திருக்குது, கேரளாவில் நடந்திருக்குது, ஆந்திராவில் நடக்குது. இப்படி வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மான உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இல்லை. ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர யாருமே இதை பத்தி பேசல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான வேதனையான விஷயமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 79 நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாருக்கு உள்ள மரியாதை இதுதானா அப்படிங்கிறத தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கு. தமிழ்நாடுன்னு பேரே நாங்க தான் வச்சோம் மாறுதட்டிக்கக்கூடிய திமுக தமிழ்நாடு என்று ஒரு பெயர் பேருந்துகளை ஒட்டுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பெயிண்ட் வாங்க காசு இல்லையா, இல்ல ஸ்டிக்கர் ஒட்டுற காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் நெட்டிசனால பண்ணப்படுது. இதெல்லாம் இவர்கள் உளவுத்துறை பார்வைக்கு போதா இல்லையான்னு தெரியல. எதற்காக இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்பது ஒரு குழப்பமான ஒண்ணா இருக்கு. அதாவது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கே நாங்க தான் வச்சோன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாங்க, அது ஒரு விளம்பரம். பேரை எடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன இருக்கு, இதனால என்ன லாபம்? எஸ்ஐ எக்ஸாம்ல தமிழ் 10 கேள்விகள், மொத்தம் 140. அதுல பொது கேள்விகள் சொல்லிட்டு 80, தமிழுக்கு 10, இங்கிலீஷ்க்கு 10, மேக்ஸுக்கு 40. இதுல தமிழுக்கு 10 கேள்வியே இல்லை. ரெண்டாவது திமுக தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்ற ஒரு கேள்வி வச்சிருக்கிறதாகவும் தகவல் வருது. இது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நீங்க தமிழுக்கு 10 வைக்கிறதுனால கூடுதல் மதிப்பெண் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கேள்வி தமிழ்ல வைக்கலன்னா எப்படி பார்ப்பீங்க? தமிழ்னு சொல்றீங்க, முழு மூச்சே தமிழ் தான்றீங்க. என் பேனா தலை குனிந்த போதெல்லாம் தமிழர்கள் தலை நிமிர்ந்தார்கள் சொல்றீங்க. அந்த தமிழர்களுக்கு நீங்க என்னையா பண்றீங்க? தமிழ் மொழியை அழிக்கிறாங்க நீங்க என்னையா பண்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா பதிலே இல்லை. அதாவது இவங்களுடைய அரசியல் என்பது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதாவது தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு, தமிழ் என் வாட்சி அப்படிம்பாங்க. தமிழ் என் வாட்சி இது. அப்புறம் சாதியை ஒழிப்போம், சாதியை அழிப்போம். அடுத்தது பிஏட கேட்பாங்க, அடுத்த நிகழ்ச்சி எங்க அப்படின்னா நம்ம உங்க சாதி சங்க மீட்டிங் தான் போறோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இவனுங்க ஒரு கோட் இப்போ பிரபலமா இருக்கு. என்னது? ஓம் சக்தி, பராசக்தி, அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு தெரியல. தீய சக்தியா? இல்ல தீய சக்தின்றது ஏற்கனவே தொன்று சொல்லக்கூடியது தானே. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்டதான் தீய சக்தி. அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தீய படம் போட்டு காட்டுறாங்க. திமுக தீய சக்தின்னு சொன்னவங்க எல்லாம் பாத்தியான்னு சொல்லி எல்லாம் இறந்துட்டாங்களாமா. 2000 வருஷம் வாழ போறாங்க. அதான் பகுத்தறிவுங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்க பகுத்தறிவுகள் எங்கிருந்த அந்த இடத்துல பல்ல காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல தெளிவா தெரியும். அவங்க போய் முரசொலி பேப்பரை வச்சுக்கிட்டு தயிர் வடை வச்சுக்கிட்டு நிறைய கருணாநிதி சொன்னால் அது பகுத்தறிவு. அதே அடுத்தவங்க யாராவது செஞ்சால் அது என்னது முட்டாள்தனம். இதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது. இன்றைக்கு தமிழக மக்களுக்கு எதிராக பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிலியர்கள் பிரச்சனையா இருக்கலாம், தூய்மை பணியாளர் பிரச்சனையா இருக்கலாம், அரசு ஊழியர்கள் பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் மக்கள் மிகவும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் நாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்,
மாசு யாரையா அவர் எதுக்கே வர சொல்றீங்க, ஸ்டாலினை வர சொல்லுங்க அப்படின்னு பெண்களே கொந்தளிச்சு பேசக்கூடிய அளவிற்கு இன்றைய சூழல் மாறிவிட்டது. இன்னும் 3-4 மாதங்கள் இருக்கிறது, திமுகவோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வந்து புகார் எல்லாம் வாங்கியிருந்தார். அதுல வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒண்ணு பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த சீட்டை நீங்க வச்சீங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கார்டு இருந்ததுன்னா நீங்க கோட்டைக்கு வரலாம், ஏன் தலைமைச் செயலகத்துக்கு கூட வரலாம், ஏன் முதலமைச்சர் அறைக்கு கூட வரலாம். அந்த பாக்ஸ் எல்லாம் எங்க போச்சு? கொடுத்த மனு ஆத்துல போச்சு. எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளவு ஒரு ஆத்துல போட்ட காட்சிகளை நீங்க பாக்கலையா? முந்தையெல்லாம் வந்து சுண்டல் விற்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இப்ப சுண்டல் விற்கிறவங்க கூட கண்டுபிடிச்சிடான்னு சொல்லி ஆத்துல போட்டு விட்ட கதை நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இவர்கள் ஏதோ இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அப்பதைக்கு அப்படியே ஜால்ரா வேலை சிக்கனா வேலை. இப்ப நீங்க சொன்னீங்களா போட்டோ ஷூட் எடுக்கணும், என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, தாய்மானவர்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், கடைசியாக ஒரு முறை வாக்களியுங்கள்னு சொல்லி ஏதாவது வாதம் வைப்பாங்களான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஐடியா நீங்க கொடுத்துட்டீங்க, பேச நீங்களே அட்வைஸா சேர்ந்துடலாம் போட்டிருக்கேன். நல்ல ஐடியா இருக்கேன். அதாவது திமுகவுடைய ஆட்சி என்பது ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சியா, மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். ஒண்ணுமே செய்யல. கேட்டா 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. என்னதான் பண்ணாங்க? 5 லட்சம் கோடி. பார்த்தாலும் விளம்பரத்துக்கு நிறைய செலவாயிருக்கிறேன். விளம்பரம் மாடல் அரசு எங்க பார்த்தாலும் விளம்பரம். இப்ப திடீர்னு வந்து பாக்குறேன், ஒரு மாடு வந்து ஹாக்கி இது பிடிச்ச மாதிரி கீழே வந்து பெரியார், அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்பநிதி போடல, அது அடுத்த நம்பர் போடுவாங்க. இதுல வந்து பெரியாரு, அண்ணா, கருணாநிதி எல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஹாக்கிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒன்னும் புரியல. ஹாக்கில ஒரு பெரிய பிளேயர் இந்தியாவில் இருந்தாரு, அவரை போடலாம் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப ஒரு வளைவுக்கு ஒரு, அதாவது அதியமான் வளைவா முன்னாடி பெரியார் வளைவுன்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே 2 தலைவர்கள் தான் இருக்காங்க, ஒன்னு பெரியாரு, ஒன்னு கருணாநிதி. எங்க பேர் வச்சாலும் இவங்க 2 பேர் தான் வைக்கணும். சோ அந்த பேரை வச்சிருக்காங்க. இதுக்கு போய் யாரோ பெயிண்ட் எடுத்துட்டு போய் அதை போய் பெரியார்ன்ற பேரை அழிச்சு பெரியாருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி தேச தீவிரவாதிகளை, தீய சக்திகளை, சங்கிகளை, பாஜக அடிவருடிகளை என்ன செய்யலாம் சொல்லுங்க? இல்ல, இவங்க சங்கி பாஜக அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல. யார் செஞ்சாங்க? செஞ்சது வந்து நாம் தமிழர் கட்சியினர். ஆனா அவங்களும் இப்ப சங்கிங்கன்னா பாஜக பி டீம் தானே, அப்படித்தானே சொல்றாங்க. இப்படி செஞ்சால் பாஜக பி டீம், அப்படி செஞ்சா திமுக பி டீம், மாற்றி மாற்றி சொல்லி வேண்டியதான். அதாவது தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய பெயர்களை, குறிப்பாக தமிழ் அரசர்களுடைய பெயர்களை இவங்க வந்து வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசர்களாக இருந்தவர் கருணாநிதி, அரசர்களுக்கு அரசராக இருந்தவர் ஈவேரா. அப்படிங்கிற எண்ணத்தை தான் இவர்கள் பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்காக உழைத்தது யாருன்னு கேட்டா ஈவேரா, கருணாநிதி. நடுவில் ஒருத்தர் இருந்தாரு, திமுக ஆரம்பிச்சவர், பாவ நிறுவன தலைவர். அவரெல்லாம் மறந்துட்டாங்க, அவர் யாருன்னே மக்கள் ஞாபகத்துல இல்ல. இன்றைக்கு உண்மையாலுமே அண்ணாதுரை அவர்கள் உயிரோடு இருந்தால் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். நம்ம இந்த கட்சி ஆரம்பிச்சதே தப்பு, இந்த கட்சியை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல், மோசமான ஆட்சியை கொடுத்த ஒரு கேவலமான கட்சியுடைய நிறுவன தலைவருங்கிற பேர்ல நம்ம இருக்குமேன்றது வந்து அவருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்துருக்கோம். இவர்களுக்கு வந்து தமிழ் பெயர்கள், தமிழ் அரசர்கள் மீது ஒரு கடுமையான கோபம். ஏன்னா இவங்க வந்து இவர்களெல்லாம் ஆந்திராவில் வந்தவர்கள் அல்லவா, அதனால தெலுங்கு மன்னர்களுடைய பேர் இருக்கணும். தமிழ்நாட்டில் தெலுங்கு மன்னர் பேர் வச்சா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிதான் மறைமுகமாக பெரியார் பேரையும் விஜயநகர பேரரசர் வளைவுன்னு சொல்லி போட்டோம்னா பிரச்சனை வரும். அதனால பெரியார் பேர் வைக்காங்க. நேற்று உண்மையாலுமே பான உணர்வோடு செயல்பட்டு அந்த பெயரை உடனடியாக நீக்கிய அந்த நீங்க சொன்ன மாதிரி சங்கிகளுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லுவோம். இவர்கள் வந்து நேற்று கூட திருமாவளவன் முன்னாடி சொல்றாரு, சங்கிகள் என்பது தெரிந்து விட்டது, RSSன் கைப்பிள்ளைகள் சீமானும் விஜயம் அப்படின்னு சொல்றாரு. 2002 இவர் வந்து RSS உடைய மூத்த பிள்ளையா இருந்ததுல மறந்துடுச்சு போல் இருக்கு. RSS பாஜக கூட்டணியில சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கு சேர்ந்ததுல அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சான்னு தெரியல. ஒருவேளை அவர் சட்டமன்றத்துக்கு போனதே மறந்தாலும் மறந்துருப்பாரு. இப்ப தொடர்ந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அரசியலுக்காக ஒரு பேச்சு. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, திமுக கூட்டணியில் கடுமையாக திமுகவை விமர்சிப்பது, பிறகு மறுபடியும் திமுக சேர்ந்தோடனே மறுபடியும் திமுக ஆதரவாக பேசுவதுன்றதெல்லாம் எந்த மாதிரி அரசியலும் தெரியல. கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு MP ஆகணும், MLA ஆகணும், இதை தாண்டி அவங்களுடைய சிந்தனை என்ன என்பதே தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்தது.
தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எதிராக அந்த என்னது தண்ணி டேங்க்ல மலம் கலந்த நிகழ்வுகள்லாம் உண்மை குற்றவாளி இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. மேல் பாதி தான். அப்ப இது வரைக்கும் அந்த குற்றவாளிகளே கண்டுபிடிக்கல. அதை எதிர்த்து இன்னைக்கு போராடி இருக்காரா? அதுக்கெல்லாம் போராட மாட்டாரு. திருமாவளவன் கூட்டணியில் வச்சிருக்கோம், அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா தாழ்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கான எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டு. ஒருத்தர் கோஷம் போட்டிருக்காரு, ஒழிக ஒழிக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், மு.க. ஸ்டாலின் ஆட்சியை கண்டிக்கிறோம் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வாய் தவறி தலைவரே சொல்லியிருக்காருங்க. தலைவர் பேசுறாங்க. ஆமா கிரீடம் வைக்கும் போது தான் சொல்றீங்க. சரி, திமுக ஒழிகன்னு அவரே கத்துறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏஐ வீடியோங்க இல்ல ஒரிஜினல் தான். அது ஏஐ வீடியோங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தவறான முறையில சித்தரிக்கப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் சித்தரிக்கப்பட்ட வீடியோ. என்ன நீங்க அப்படியா? அப்படிதான் நம்பணும். நீங்க அப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரே சொன்னாலும் அது இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது அவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னது மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க சார். அவரா சொல்லல, அவரா சொல்லணும்னு நினைச்சதை வனம் சொல்றாரு. 3 தடவை உறக்க சொல்லி என்ன ஒரு உற்சாகம் உணர்வோட சொல்லிட்டு ஐயோ நம்ம அந்த கூட்டில தான் இருக்குன்னு சொல்லி அப்புறம் மாநில மாத்திக்கிறாரு. பெரியாரை பத்தி பேசினோம்னா அதற்கு கொடுத்த நீங்க பிரதி உபகாரம் அப்படிங்கறதும் பண்ணியாகணும். சமீபத்தில் முக்தார் அவர்கள் பேசியதும் நீங்க கண்டித்து வெளியிட்ட வீடியோ கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். பல வாராக பல இடங்களையும் பல தளங்கள்லயும் இது அப்படியே பத்து எரியுது. ஆனா என்னன்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக எதிரானவர்கள் அப்படின்ற சொல்லிட முடியாது. உள்ளபடியே ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் காமராசர் நாடார் தலைவர்ன்ற போடுறதையே அது குறுகிய மனப்பான்மை. ஒரு தேசிய தலைவரை இந்த அளவுக்கு குறுக்கி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. குறைந்தபட்சம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களா எதிர்வினை ஆற்றணும் இல்லையா? எங்கள் வாக்கு கிடையாதுன்னு சொல்லி நீங்க போட்ட கோஷம் அப்படிங்கிறது இதுக்கு ஏதாவது எதிர்வினை வந்திருக்குதா? இல்ல, இதுக்கு ஆதரவு நிறைய வந்திருக்கு. அதாவது திமுகவை சேர்ந்த அரசியல் கட்சியுடைய நிறைய முக்கிய பிரமுகர்களே போன் பண்ணி உங்களுடைய உணர்வு மதிக்கக்கூடியது, நான் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் திமுக மாநில பொறுப்புல இருக்கிறேன், ஆனா நான் திமுக ஓட்டு போட மாட்டேன், இவர்கள் செய்வது சரியல்ல, ஒரே ஒரு சமூக விரோதியை கைது செய்வது கூட இவர்களுக்கு துப்பு இல்லை என்றால் இந்த திமுக நாமல் இருப்பது எதற்கு அப்படிங்கிற அடிப்படையில பேசினாங்க. பல்வேறு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற இடங்கள்ல இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்கள், திமுகவை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் பேசினாங்க. இந்த முறை எங்களுடைய வாக்கு திமுகவுக்கு இல்லை என்பது பெருந்தலைவர் காமராஜர் மீது நாங்களும் சத்தியம் செய்து திமுக ஓட்டு போட மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி வருதுன்றதை பொறுத்து. தனிப்பட்ட முறையில் முக்தாருக்கும் காமராஜருக்கும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ பஞ்சாயத்தோ கிடையாது, சொத்து பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. இப்ப அவருக்கு எதனா கமெண்ட் வந்திருக்கும்ல, அவர் வந்ததுக்கு தானே அவர் வீடியோ போடுறாரு. அதுவும் அவ்வளவு அவருக்கு அதாவது சார், அதான் ஏற்கனவே நம்ம பேசுற விஷயம். அதாவது தமிழ்நாட்டுடைய பிராண்ட் அப்படின்னா காமராஜர். அந்த பிராண்டை உடைச்சிட்டு கருணாநிதியை மாத்துறதுக்கான முயற்சி. அதுக்கு முக்தார் போன்ற நபர்களுக்கு மாத சம்பளங்கள் கொடுத்து அவர் இந்த நாய்களை ஏவுவது போல, வெறி நாய்களை ஏவுவது போல பிஸ்கட்டுகளை போட்டு ஏவி விட்ட ஒரு நிகழ்வு தான் அது. அதற்கு அவர் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அதில் அவர் பார்த்தீங்கன்னா சாதி மலம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு சிறுபான்மை அப்படின்றாரு. அப்ப சிறுபான்மைங்கிறது என்னது? சிறுநீரா? சிறுபான்மைங்கிறது சிறுநீரா? சமூகம். அது அப்போ சாதினா மலன்னு சொல்ற முக்தார் சிறுபான்மை என்று சொல்றத சிறுநீர்னு தானே சொல்லணும். அவன் சிறுபான்மைன்றதை ஒரு பாதுகாப்பு வளையமா பயன்படுத்துறதுங்கிறது யாராலையும் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? நீ சாதி இல்லாம பயன்படுத்திக்கிற. ஆமா, பயன்படுத்துறது இல்லாம 2009ஆம் ஆண்டு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ. வெளியிட்டனா அவர் பேசினதாக வெட்டி ஒட்டி வெளியிட்டதாக அவர் சொல்றாரு. அதற்கு நாங்களெல்லாம் அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டு, நான் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டன், பெருந்தலைவர் காமராஜருக்காக நான் விழா எடுத்தவன், காமராஜர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, என் பேர் அர்ஜுன் சம்பத்துங்கிறது, அந்த சம்பத்துன்ற பேரே காங்கிரஸ்ல இருந்த ஒரு முக்கிய தலைவருடைய பெயர், யார் பெரியாருடைய தம்பி சிவிகே சம்பத் அவர்களோட அப்பாங்கிறதெல்லாம் அவர் சொல்லி வெளியிட்டு இருந்தார். இன்னைக்கு அதையும் இந்த முக்தார் முந்தி காமராஜர் நாடார்களை பற்றி தரகுறவா பேசிட்டு இப்ப இந்த வீடியோவை அவர் வெளியிட்டதுக்கான நோக்கம் மத ரீதியான மோதல்களை உருவாக்க வேண்டும், சிறுபான்மை என்று சொல்லி, இந்து மக்கள் கட்சி என்று சொல்லி 2010 முடிஞ்சு போன ஒரு விஷயத்த மறுபடியும் எடுத்து போடுறாரு அப்படின்னா அப்ப இவருடைய மனநிலை என்பது எந்த மாதிரி இருக்கு? சம்பவம் நடந்து எதிர்ப்பு வந்த பிறகும் அவருடைய நிலையில இருந்து அவர் மாறல, அதை நியாயப்படுத்துறதுக்கான ஆதாரங்களை தான் அவர் வெளியில விடுறாருன்றது. சார் இது குறித்து நாங்க யார் வேணாலும் பேசவாங்கிறாரு. நம்மளும் என்ன சொல்லியிருக்கோம், உங்க ஸ்டுடியோக்கு வந்தா நீங்க வெட்டி ஒட்டி போடுவீங்க, அதனால எந்த ஸ்டுடியோக்கு வேணாலும் வாங்க, எங்க வேணாலும் வாங்க, நேரடி விவாதம் பண்ணுவோம். உங்களை கூப்பிடுறாரு, எல்லாருமே கூப்பிடுறாரு. யாரு அதை பத்தி நம்ம பேசுறாலும் நீங்க வாங்க எங்க ஸ்டுடியோக்கு வாங்க பேசுவோன்றாரு.
நீங்க உண்மையாலுமே ஊடகவியலாளர், உண்மையாலுமே நீங்க வந்து ஊடகத்தை நெறியாளர் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு யூடியூப்ல லைவோ இல்ல வேற ஒரு நடுநிலை யூடியூப்ல வந்து பேசுறதுக்கு திராணியில பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. இவர் வந்து மத ரீதியான மோதல்களை உருவாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது காமராஜரை கலங்கப்படுத்த வேண்டும், நாடார் சமுதாயத்தை கலங்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சி பண்ணாரு. அது முடியல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அதை எதிர்த்து அவருக்கு வந்து நிறைய அடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவர் அதுக்கு அடுத்த கட்டமா என்ன சொல்றாரு, நான் ஒரு சிறுபான்மை அப்படிங்கிறதுனால அதற்கு இது பதில் அல்லவேன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க பேச, அதாவது முக்தார் வந்து காமராஜரை பற்றி இப்ப யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து போறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கான்னு தெரியல. அரசியல்வாதிகள் பேசிய வரலாறுகள் நிறைய உண்டு, அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிய வரலாறு உண்டு, அரைகுறை அரசியல்வாதிகள் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரம் கருணாநிதி போன்றவர்களும் பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த வேலை கருணாநிதி பேசுனதான் நான் பேசினேன் அப்படின்னு அவருக்கு சொல்றதுக்கு திராணி இருக்குதா? கருணாநிதி காமராஜரை பற்றி இப்படி எல்லாம் பேசுறார், அதை தாங்க நான் பேசினேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. ஆனால் அவருடைய கேள்விகள் என்பது குதர்க்கத்தனமாக, கருணாநிதிலாம் என்ற காலத்திலும் நாடார்களை பற்றி தவறா பேசுனது இல்லை. காமராஜர் ஐயாவே அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி பேசுறதுக்கும் நடுநிலையான ஊடகவியலாளர் என்ற பெயர்ல ஒருவன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து இவன் வந்து மாத்தி வந்துகிட்டே இருக்கான். முதல்ல காமராஜர், நாடார் சமுதாயம், இன்னைக்கு வந்து சிறுபான்மை, ஹிந்து, முஸ்லீம், இப்படி சமூகத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குறான். அவன் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கல அப்படின்னா அதுக்கான பலனை திமுக அரசு கண்டிப்பா சந்திக்கும். நாங்கள் நாடார் வாக்குகள் திமுகவுக்கு இல்லை, திமுகவோட சின்னமான உதயசூரியன் சின்னத்துக்கு இல்லை, திமுக கூட்டணி கட்சியினருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா சமூக விரோதி உழைப்பாளர் இந்த நாடார் சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் அவதூறாக பேசியதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு சமூகம், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சமூகம் இப்படி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது, முக்தார் பேசுனது தப்புன்னு சொல்லி ஒரு கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்ப இந்த அரசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களோட கேள்வியா இருக்கும் இல்லையா? திமுக அரசினுடைய பெருமைகளை சத்தியமா நம்ம பேசிதான் ஆகணும், இல்லைன்னா நமக்கு சோறு கிடைக்காது. ஈரோட்ல ஒரு பேக்கரி, 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேக்கரியை, இது என்ன தகராறுன்றது தெரியல, பாவம் அந்த சமூக நீதிக்காக அவர் போட்டு உடைச்சிருக்காரு. பொருட்கள்லாம் உடஞ்சு போயிருக்கு. பேக்கரி உரிமையாளர் சொல்றாரு, கிட்டத்தட்ட பல வருடங்களா உழைச்சி சம்பாதிச்சது ஒண்ணுமே இல்லை பேக்கரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கள்லாம் வருது. என்ன நடந்தது பேக்கரி உடைச்சது? அதாவது திமுக கவுன்சிலர், அதாவது குறுநீள மன்னர் மாதிரி ஒரு சிற்றரசராக இருந்திருப்பாரு. அவர் வந்து வாடகை கொடுக்கவில்லை. அதாவது வாடகைனா அவர் ஏற்கனவே ஒரு வேற ஒருத்தர் வாடகை இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல் இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கடை முதலாளியே அச்சுறுத்தி, கடையில வேலை செய்யறவங்களும் அச்சுறுத்தி, நீங்களும் ஓடிடுங்க, உங்களை வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உத்தரவாதம் இல்ல, உயிர் அதான் உயிருக்கு உத்தரவாதம் நடக்கும் போது ஓடிடுங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா இல்ல, கொலை செஞ்சிருவா இல்ல, திருச்சி சொல்லக்கூடாது, சரியா சொல்லுங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடையை அடித்து நொறுக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது. ஏனென்று சொன்னால் அவர்கள் திமுகவுடைய கவுன்சிலருடைய ஆட்கள். அப்போ வியாபாரி சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் சொல்லி பல்வேறு அமைப்புகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? ஈரோட்டில் அப்படிப்பட்ட சங்கங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. விவசாயிகளுக்கு எதிராகவும் வணிகர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற வகையில திமுக செயல்பட்டு இருக்குது. இது முழுக்க மக்கள் விரோத அரசு, மக்கள் விரோத ஆட்சி. அதாவது தீய சக்தி திமுக தீய சக்தி அப்படின்னு இன்னைக்கு திருமாவளவன் உள்ளிட்ட அனைவரும் சொல்றது வந்து 100% உண்மைங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு இறைவன் வந்து ஏற்படுத்துவார் 2024 நம்ம நம்புவோம். நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.